கேன்சருங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு எதுவா வந்தாலும், அது கேன்சர்னால தான் வந்ததா? வேற எது வேணா அவங்களுக்கு இருக்கலாமா? எப்படி ஒரு கேன்சர் பேஷண்ட்ட முழுமையா பார்த்துக்கிறது? அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கேன்சருங்கிறது நார்மலா அவங்களுக்கு வந்திருக்க ஒரு டிசீஸ் இப்படி வச்சுக்கலாம். இப்போ அவங்க இறக்க போறது, இல்ல நல்லா இருக்கிறது, இதெல்லாம் கேன்சர் மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 65 வயசு ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இது ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் தான் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அதை தவிர சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி அவங்களோட சர்வைவல், அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேன்சர் மட்டும் டிசைட் பண்ணுறதில்ல. நீங்கள் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது ஆஸ் அ ஹோலாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். இப்போ அவங்களுக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் மட்டும் தாங்க தெரியும், கேன்சரை நான் மட்டும் ட்ரீட் பண்ணுவேன், இப்படி மட்டும் ட்ரீட் பண்ண முடியாது. கரெக்டு தானே? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு வாயில் கேன்சர் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அடுத்து ரேடியேஷன் கொடுக்குறீங்க, ஓகே. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டேக் வந்து நல்லா குறைஞ்சிருக்கும், வெயிட்டும் நல்லா குறைஞ்சிருப்பார். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சுகர் வேல்யூ ஃப்ளக்சுவேஷனில் தானே இருக்கும். ஆனால் நான் சுகர் டாக்டர்லாம் பார்க்கல. அவர் 10 வருஷமாக போட்டுருக்க மாத்திரை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுகிறாரு. கேன்சர் வந்துச்சு, ட்ரீட் பண்ணோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நிஜம்லேயே அதனால இல்லைங்க, மாத்திரை எப்பவும் போல் போட்டிருக்காரு, சரியாக சாப்பிடல, சுகர் கம்மியாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, ட்ரீட் பண்ணி நல்லாயிட்டார். புரியுதா? ஸோ கேன்சர் வந்த பிறகு அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமுமே கேன்சர்னால தான் அப்படிங்கிறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துகிறேன். ஆஸ் அ ஹோலாக தான் நம்ம அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு டிசைட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பிரெஸ்ட் கேன்சரில் வந்துட்டு சில டைப் ஆஃப் கீமோதெரப்பி இருக்குது. அது வந்து கார்டியோடாக்சிசிட்டி, ஹார்ட்டை பாதிக்கும். ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, எக்கோ எடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து 25, 30 தான் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. வயசு 70 ஆகுதுன்னு வச்சுங்க. ஸ்டேஜ் 2 30 வயசில் வந்தவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரியே இவங்களும் ட்ரீட் பண்ண முடியும்? வயசு மட்டும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்குது. கரெக்டாக? இதையும் மனசில் வச்சு தான், எல்லாத்தையும் வச்சு தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்க ஒரு மயக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது கேன்சர்னு மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபஸ்ட்லேருந்து பிபி, பல்ஸு எப்பொழுதும் ஒரு ஓப்பன் மைண்டோட தான் ஒரு டிசீஸை அணுகணும். எது எடுத்தாலும் அது கேன்சர்னால தான். இது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மாத்திரை போட்டுட்ருக்காரு, நார்மலாக இருக்குது, அவங்க கண்ட்ரோலாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இப்படி இருக்குது. அவருக்கு ஒரு ஹார்ட் பிளாக் மாரி வந்திருக்கு, அதனால் மயக்கமாகி அப்படியே கீழே விழுறாரு. மாத்திரை போட்டிருக்கவே மாட்டேன், சுகர் ஏறி இருக்கும், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே ஒரு டிசிஷன் வித் அதோட சொல்யூஷன் எல்லாத்தையும் சொல்லிடுறது. அந்த மாரி அப்ரோச் பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன வந்திருக்கு? ஹார்ட் பிளாக் வந்திருக்கு. எதனால்? ஹை சுகர் அன்கண்ட்ரோல்டாக ரொம்ப நாள் இருந்ததுனால வந்திருக்கு. நம்ம அதையே வந்துட்டு சுகர் அதிகமாகி தான் மயக்கம் போட்டு விழுந்துச்சு, சுகரை கண்ட்ரோல் பண்ணி இப்படியே பேசு. அவங்க சொன்னது கரெக்டு தான். ஆனால் என்ன, இப்போ நடந்ததுக்கு அது காரணம் கிடையாது. அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஆஸ் அ ஹோலாக தான் யூ வாண்ட் டு ட்ரீட். ஒருத்தவங்களுக்கு எந்த டிசீஸ் இருந்தாலும் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அந்த டாக்டருக்கு தெரியும். கொஞ்சம் மெடிசன்ஸில் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி தெரியலைன்னா மெடிசன்ஸ் மாறாமல் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சே எவ்ரிதிங் டு யுவர் டாக்டர், சே ஃபுல்லி அபவுட் யூ. எல்லா ஹிஸ்ட்ரிஸும் உங்களை பற்றியான எல்லா டீட்டெயிலும் அவர் தெரியும் போது தான் உங்களுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான விதத்தில் அப்ரோச் பண்ணி பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தொண்டையில் கட்டி இருக்குது, சரியா? அவங்களுக்கு ரேடியேஷன் வச்சிட்ருக்கோம் அப்படின்னா தொண்டையில் இருக்க கட்டி கரைஞ்சி சில சமயம் சாப்பிட முடியாமல் ஃபுட்டு வந்து உணவுக்குள்ளே போகாமல் நுரையீரலுக்குள்ளே போய் ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எப்படி ப்ரெசென்ட் ஆவார்? மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, இல்லை சளி அதிகமாக இருக்குது, இப்படின்னு தான் வருவாங்க. கரெக்டு தானே? ஆமாம், டிசம்பர் மாதம் ஆச்சு, ஜூஸ் நிறைய குடிக்கிறான், ரேடியேஷன் வைக்கிறோன்ட்டு ஜில்லுன்னு குடிக்கிறார் டாக்டர், ஜில்லுன்னு குடிச்சு சளி ஆயிடுச்சு. ஜில்லுன்னு குடிச்சு சளி ஆகலை. புரியுதா? ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் அந்த ஆஸ்பிரேஷன் அவர் நுரையீரலுக்குள்ளே போகிறதுனால நடக்குது. இந்தமாரி சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் யோசித்தது நார்மல் தான், அதுமாரி நடக்குமானா நடக்கும் தான். ஆனால் இவருக்கு இப்போ நடந்ததுக்கு அது காரணம் இல்லை. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்தமாரி கேன்சர் பேஷண்ட்டுக்கான கேன்சர் மெடிசனுங்கிறது தனி பாத்வே, அவ்வளோதான். ஸோ எல்லாமே கேன்சர்னால இல்லை, காமனாக இருக்கிறதுல கேன்சரை ஒமிட் பண்ணவும் முடியாது. 2 விஷயமே எடுத்துக்கலாம். கேன்சர் யூஸ்வலாக நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சுருப்போம், அவ்வளோதான். டக்குன்னு யோசிக்க மாட்டோம். அண்ட் சிமிலர் திங் காமன் தான். நம்ம படிக்கும்போதும் அப்படி தான் இருக்கும். ஒரு கட்டி இருக்குன்னா கடைசியாக தான் அது நார்மல் கட்டி, வேறு என்ன இருக்கலாம் இப்படின்னு அப்ரோச் பண்ணி
கடைசியா தான் அது கேன்சரா இருக்கலாமான்னு யோசிப்போம். நம்ம பேட்டர்ன் ஆஃப் படிக்கிறதுமே எம்பிபிஎஸ் அண்ட் இது எல்லாமே அப்படி தான் இருக்கு. பட் அதையும் மனசில் வச்சுக்கங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். என்னது, ஒரு கட்டியோ ஒரு அல்சரோ ரொம்ப நாளாக இருக்குது, சரியாகலை, அது கேன்சராக இருக்கலாமா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. இல்லைன்னா இல்லை தான், அது நார்மல் கட்டி தான், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ரொம்ப நாளாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள்னா அப்படின்னு அடுத்த கேள்வி. 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு கட்டி இருக்குது, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டும் டாக்டர்கிட்ட பக்கத்தில் காட்டுறேன், காட்டியும் அது சரியாகலை, 6 மாதமா 3 மாதமா இருக்குது, எனக்கு அது டவுட்டாக இருக்குது கேன்சராக இருக்குமோ, அப்போ அது கேன்சராக இருக்குமான்னு பார்க்குறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுன்னு அந்த டாக்டர்கிட்ட கேளுங்க. இல்லை அவரும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட்டில் கேன்சர்னு வந்துச்சுன்னா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் போங்க. கேன்சர் இல்லைன்னா இல்லை தான், அப்போ அது நார்மலாக வேறு என்னன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். மார்பகத்தில் கட்டி இருக்குது, அது நார்மல் ஃபைப்ராய்டினோமா கட்டியே கூட இருக்கலாம். ஃபைப்ராய்டினோமா 20 வருஷமாக கூட இருக்கும். கரெக்டாக எனக்கு 10 வருஷமாக இருக்குது டாக்டர் கட்டி, பக்கத்தில் காட்டுவேன், அதே சைஸில் தான் இருக்குது, செக் பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கரையவும் மாட்டேங்குது. ஓகே, ஃபைப்ரோனோமா கரையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஃபைப்ராய்டினோமா இருக்கா, தொந்தரவு பண்ணுதா, எடுக்கணுமா எடுத்துருங்க. இல்லை ஃபைப்ராய்டினோமா இருக்குது, தொந்தரவு எதுவும் பண்ணல, வலியெல்லாம் எதுவும் இல்லை, செக் பண்ணேன், நார்மல்னு சொல்லிட்டாங்க, அது பற்றியே இருக்குது டாக்டர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கா, 10 வருஷம் 5 வருஷம்லாம் இருக்கா, அது அப்படியே விட்டால் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிற போது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைப்ராய்டினோமா 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் சைஸில் ரொம்ப நாளாக இருக்குது, வலி கொடுக்குது, இல்லை சைஸ் பெருசாகுது, இந்தமாரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. தட் இஸ் பெட்டர். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா அது கேன்சர்னால இருக்கலாம்ங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு இருக்குன்னா அது கேன்சர்னால மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கவும் கூடாது. 2 ஆஸ்பெக்ட்லையும் வச்சுக்கோங்க.